எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா காரக பாவக நாஸ்தி. அதாவது காரக கிரகமோ அதை குறிக்கக்கூடிய பாவகமோ ஒன்று சேர்ந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து காரக பாவக நாஸ்தி. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு இளைய சகோதர காரகன் செவ்வாய். இளைய சகோதரனுக்குரிய பாவம் 3ஆம் பாவம். அப்போ 3வது இடத்துல செவ்வாய் நின்றுச்சு அப்படின்னா அது காரக பாவக நாஸ்தி. அதே மாதிரி குழந்தையை குறிக்கக்கூடிய கிரகம் குரு. குழந்தையை குறிக்கக்கூடிய பாவம் 5. அப்போ குழந்தையை குறிக்கக்கூடிய கிரகமோ குழந்தையை குறிக்கக்கூடிய பாவகமோ ஒரே இடத்துல இருந்துச்சு அப்படின்னா அது காரகோ பாவக நாஸ்தி. குருவோ 5ல் இருந்தால் காரக பாவக நாஸ்தி. அடுத்து சுக்கிரன். ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன்கிறது மனைவியை குறிக்கிறது, பெண் ஜாதகத்தில் செவ்வாய்ங்கிறது கணவனை குறிக்கிறது. இப்போ ஆண் ஜாதகத்தில் 7வது இடத்துல சுக்கிரன் இருந்தாலும் 7ஆம் பாவகங்கிறது வாழ்க்கை துணை, சுக்கிரன்கிறது வாழ்க்கை துணை. அப்போ 7வது இடத்துல ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் இருந்தால் அது காரக பாவக நாஸ்தி. பெண் ஜாதகத்தில் செவ்வாய் வாழ்க்கை துணை, 7ஆம் பாவகங்கிறது வாழ்க்கை துணை. அப்போ செவ்வாய் பெண் ஜாதகத்தில் 7ஆம் இடத்துல இருந்தால் அது காரக பாவக நாஸ்தி. சூரியனுங்கிறது தந்தை, 9ஆம் பாவங்கிறது தந்தை. அப்போ சூரியன் 9ல் இருந்தால் காரக பாவக நாஸ்தி. 4வது இடங்கிறது தாய், சந்திரங்கிறது தாய். அப்போ சந்திரன் 4வது இடத்துல இருந்தால் அது காரக பாவக நாஸ்தின்னு சொல்லலாம். அடுத்து இதுக்கு விதிவிலக்கு என்ன அப்படின்னா குரு அதே 5வது இடத்துல இருக்குது. குரு குழந்தை புத்திரக்காரகன், 5வதுங்கிறது புத்திரஸ்தானம். அப்போ புத்திரக்காரகன் புத்திரஸ்தானத்தில் இருக்கும்போது காரக பாவக நாஸ்தி. இதனுடைய விதிவிலக்கு என்ன அப்படின்னா குரு ஆட்சி பெற்றோ உச்சம் பெற்றோ இருந்தால் இந்த காரக பாவக நாஸ்தி வேலை செய்யாது. சுக்கிரனோ செவ்வாயோ 7வது இடத்துல ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் காரக பாவக நாஸ்தி வேலை செய்யாது. சூரியன் 9வது இடத்துல இருக்குது ஆனால் ஆட்சி உச்சம் பெற்றிருக்குது அப்படின்னா காரக பாவக நாஸ்தி வேலை செய்யாது. சந்திரன் 4வது இடத்துல ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் காரக பாவக நாஸ்தி வேலை செய்யாது. அப்போ விதிவிலக்கு ரொம்ப முக்கியம். வெறும் ஒரு கிரகம் இப்போ சந்திரன் நார்மலாக ஒரு லக்னத்துக்கு 4வது இடத்துல இருந்தால் அது காரக பாவக நாஸ்தி. அதுவே சந்திரன் ஆட்சி பெற்று 4வது இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு மேச லக்னம், மேச லக்னத்துக்கு 4வது இடத்துல சந்திரன் ஆட்சி பெற்றிருக்கு அப்படின்னா அது காரக பாவக நாஸ்தி கிடையாது. புரியுதா? அப்போ இது என்ன சொல்ல வருது அப்படின்னா 2 விஷயங்கள் சொல்லுது. காரக கிரகமும் பாவகமும் சேர்ந்தால் காரக பாவக நாஸ்தி. அதே காரக கிரகமும் பாவகமும் சேரும்போது அந்த கிரகம் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் அது காரக பாவக நாஸ்தி கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். கருப்பு கலர் இங்கில் போட்டிருக்கேன் லக்னம். இப்போ உதாரணத்துக்கு மீன லக்னம், மீன லக்னத்துக்கு 5வது இடத்துல குரு உச்சம் பெற்றிருக்கு. அப்போ இது காரக பாவக நாஸ்தி கிடையாது. அப்போ அது என்ன சொல்ல வருது அப்படின்னா 5வது இடத்துல குருங்கிறது குழந்தை. அப்போ 5வது இடத்துல குரு உச்சம் பெற்றிருக்கனால இந்த குழந்தைக்கு தேவையான எல்லா விஷயங்களும் கிடைக்கும். அதாவது 5வது இடத்துல குரு இருக்கிறதுனால இந்த குழந்தை கேட்டது எல்லாமே கிடைக்கும். அந்த குழந்தை நல்லா வசதியாக வாழும் எல்லாமே சொல்லலாம். ஏன்னா குரு உச்சத்தில் இருக்கிறதுனால. இப்போ இதே இது 5வது இடத்துல புதனும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதே மீன லக்னம் 5வது இடத்துல புதனுங்கிறது நுண்ணறிவை குறிக்கக்கூடிய பிளானட்டு, கல்வியை குறிக்கக்கூடிய பிளானட். 5வது இடத்துல புதன் இருக்குது அப்படின்னா இப்போ புதனுக்கு இது காரக பாவக நாஸ்தி, குருவுக்கு இது காரக பாவக நாஸ்தி கிடையாது. ஏன்னா குரு உச்சம் பெற்றிருக்கு, புதன் இங்கே ஆட்சியோ உச்சமோ பெறலை. அப்போ அது நார்மலாக 5வது இடத்துல இருக்கும்போது இந்த காரக கிரகம் புதன் அடிபடுது. அப்போ அடிபடும் போது என்ன நடக்கும் அப்படின்னா அந்த குழந்தைக்கு தேவையான, இந்த ஜாதகருக்கு தேவையான கல்வி கிடைக்காது. அதில் தடை ஏற்படும். அல்லது அந்த கல்விக்குரிய கட்டணத்தை கட்டுறதுக்கு படாத பாடுபடணும். அல்லது அந்த கல்வியினால் பெரிய லெவலில் முன்னேற்றம் கிடைக்காது. அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் இந்த எந்த காரக கிரகமோ அதுக்குரிய பாதிப்பை கொடுக்கும். அதுதான் காரக பாவக நாஸ்தி. 5ங்கிறது குழந்தை, அந்த குழந்தைக்குரிய கல்வியில் தடை ஏற்படும். அல்லது அந்த கல்வியை கொடுக்கறதுக்கு படாத பாடுபட்டு தான் அந்த கல்வியை கொடுக்குற மாதிரி வரும். அப்படியே அந்த கல்வியை நீ ஈஸியாக கிடைச்சாலும் அதனால் பயன் இருக்காது. இப்படி ஏதோ ஒரு வகையில் அந்த கல்விக்குரிய பாதிப்பை கொடுக்கும். இது எப்போ கொடுக்கும் அப்படின்னா இதே புதன் இந்த இடத்துல 5வது இடத்துல உச்சமாக இருந்துச்சுன்னா அவளுக்கு எந்த தடையும் வராது, பிரச்சனை வராது. ஆனால் அதுவே நார்மலாக வேறு இடத்துல 5வது இடத்துல புதன் இருக்கும்போது பாதிப்பு கொடுக்கும். இப்போ 5வது இடத்துல குரு இருக்கிறதுனால எல்லாமே கிடைக்கும். இதுவே குரு வேற ஒரு லக்னத்துக்கு 5வது இடத்துல இருக்குது அப்படின்னா அது ஆட்சி உச்சம் பெறாது. அப்போ அந்த குழந்தை ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் மேலே வர மாதிரி இருக்கும். ஒரு சின்ன விஷயத்துக்காகவே பெரிய லெவலில் போராட வேண்டியிருக்கும். அந்த குழந்தைக்காக தன்னுடைய தந்தை போராட வேண்டியிருக்கும். அல்லது அந்த குழந்தைக்கு தேவையான விஷயங்கள் தந்தையினால் செய்ய முடியாத சூழல் ஏற்படும். இதுதான் காரக பாவக நாஸ்தி. இப்போ உதாரணத்துக்கு ரிஷப லக்னத்துக்கு 7வது இடத்துல செவ்வாய் இருக்குது. இது பெண் ஜாதகத்தில் சொல்கிறேன். இது சொன்னது ஆண் ஜாதகமோ பெண் ஜாதகமோ எப்படினாலும் எடுத்துக்கோங்க. 2வது சொல்கிறது இந்த க்ரீன் கலர் இங்கில் போட்டிருக்கேன்.
அதாவது வந்து பெண் ஜாதகத்தில் ரிஷப லக்னம் பெண் ஜாதகம், 7வது இடத்துல செவ்வாய் இருக்குது. செவ்வாய்ங்கிறது களத்திர காரகன் பெண் ஜாதகத்தில். அப்போ இது வந்து ஆட்சி பெற்றிருக்கா செவ்வாய். அப்போ இப்போ வந்து இது காரக பாவனாஸ்தி கிடையாது. இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, கணவனுடைய சப்போர்ட் வந்து ஃபுல்லாக வந்து அந்த மனைவிக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். 7வது இடங்கிறது களத்திர காரகம், களத்திர ஸ்தானம். களத்திர கிரகம் வந்து இது செவ்வாய். ரெண்டுமே கம்பைண்டான காரக பாவனாஸ்தி. ஆனால் ஆட்சி பெற்றதுனால காரக பாவனாஸ்தி கிடையாது. இந்த கணவனால் வந்து எல்லா பெனிஃபிட்ஸையும் அந்த மனைவி வந்து அடைவாங்க. இந்த கணவன் இல்லாமல் அந்த மனைவினால் வாழ இயலாது. அந்தளவுக்கு வந்து ஒர்த்ஃபுல் பர்சனாக வந்து இந்த கணவன் வந்து இருப்பார். காரக பாவனாஸ்தி இல்லாமல் ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்கள் வந்து அந்த உறவு இல்லாமல் இன்னொருத்தரால் செயல்பட முடியாது. இப்போ உதாரணத்துக்கு லக்னத்துக்கு 5வது இடத்துல குரு இருக்குதா, குரு வந்து நல்லா உச்சம் பெற்றிருக்கிறதுனால இந்த குழந்தையினால் அவங்க தந்தைக்கு வந்து ஆதாயம் கிடைக்கும். இந்த குழந்தை இல்லாமல் அவர் தந்தையினால் இருக்க முடியாது. அதே மாதிரி 7வது இடத்துல செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கு அப்படின்னா இந்த கணவன் இல்லாமல் இந்த மனைவினால் வாழ முடியாது. அந்த கணவன் தான் தன்னுடைய உயிரே அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து இருப்பாங்க. அப்போ எந்த கிரகம் வந்து அந்த குறிப்பிட்ட பாவகத்தில், அந்த காரக கிரகம் அந்த குறிப்பிட்ட காரக பாவகத்தில் ஆட்சி உச்சம் பெறுதோ அந்த உறவு வந்து ரொம்ப முக்கியத்துவம் தரக்கூடிய உறவாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு லக்னத்துக்கு 4வது இடத்துல வந்து இப்போ உதாரணத்துக்கு கும்பலகத்துக்கு 4வது இடத்துல சந்திரன் உச்சம் பெற்றிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த தாயினுடைய அரவணைப்பு இல்லாமல் அந்த குழந்தையினால் வளர முடியாது. இந்த தாய் தான் அவங்க வாழ்க்கையில் வந்து முக்கியமான ஆளாக வந்து அவங்க கருதுவாங்க. எல்லாத்துக்குமே தன்னுடைய தாய் வந்து ரொம்ப முக்கியமான நபராக வந்து இருப்பாங்க அந்த பையனுடைய வாழ்க்கையில், அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. இப்படி ஒவ்வொரு கிரகமும் அந்த குறிப்பிட்ட பாவத்தில் ஆட்சி உச்சம் பெறும்போது அது முக்கியமான ஒரு ஆளாக வந்து விஐபி மாதிரி அந்த ஜாதகருக்கு வந்து இருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. அதுவே நார்மலாக வந்து ஒரு கிரகம் வந்து அந்த இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆள்னால வந்து படாத பாடுபடணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்த மீன லக்னத்துக்கு 9வது இடத்துல வந்து சூரியன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல சூரியன் இருக்குது, மீன லக்னம், இந்த இடத்துல சூரியன் இருக்குது அப்படின்னா 9வது இடம்ங்கிறது தந்தைக்குரிய இடம் தானே. அப்போ தந்தைக்குரிய இடம் 9ஆம் பாவமும் தந்தைக்குரிய பாவம் அது சேரும்போது இப்போ இங்கே சூரியன் வந்து ஆட்சி உச்சம் அடையலை. இங்கே சூரியன் இருந்தார் அப்படின்னா அந்த தந்தையினால் வந்து இந்த பையன் வந்து படாத பாடுபடணும். அந்த தந்தைக்காக நோய் செலவு செய்யணும். தந்தையினுடைய இதை வந்து செய்கிறதுக்கு நிறைய கடன்கள் வந்து தந்தை இருந்தாருன்னா அந்த கடன் அடைக்கிறதுக்கும் இந்த பையன் தான் வந்து எல்லாம் செய்யணும். அப்போ தந்தையினால் பெரிய வகையில் வந்து இவருக்கு தொந்தரவு தான் ஏற்படும். என்னடா இவனோட பெரிய ரோதனையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அப்போ எந்த உறவு வந்து காரக பாவனாஸ்தி அடையுதோ அந்த உறவுனால பெரிய துன்பங்களையும் அவங்களால வந்து பெரிய கஷ்டங்களையும் அனுபவிப்பாங்க. அதுவே வந்து விதிவிலக்கு என்ன, அந்த கிரகம் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கு, அந்த காரக உறவு அந்த பாவத்தில் ஆட்சி உச்சம் பெற்றிருக்குன்னா அவங்க இல்லாமல் இவங்களால் வாழ முடியாது. அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் பர்சனாக மாறிடுவாங்க. ரெண்டுமே அப்படியே ஆப்போசிட்டுங்க. ஒன்று வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சனாக மாறுறதுக்கு வந்து ஆட்சி உச்சம் பெறணும், அவங்க இல்லாமல் அவங்க வாழ முடியாதுங்கிற மாதிரி. அது ஆட்சி உச்சம் பெறாமல் நார்மலாக போய் நின்றுச்சு அப்படின்னா அவங்களால இவங்க வந்து சுமையை வந்து தாங்குற மாதிரி வரும். பெரிய தலைவலியாக இருக்கியா இவனோட எல்லா விஷயத்தையும் இவர் தூக்கி செய்கிற மாதிரி வரும். இப்போ 9வது இடத்துல செவ்வாய் சூரியன் இருக்குது, வேறு ஆட்சி உச்சம் பெறலை அப்படின்னா தந்தைக்குரிய எல்லா கடமைகளும் இந்த மகன் தான் செய்கிற மாதிரி இருக்கும். தந்தையினுடைய கடன் அடைக்கிற மாதிரி இருக்கும், தந்தையினுடைய நோய்களுக்கு வந்து இவர் பராமரிக்கிற மாதிரி இருக்கும், தந்தையினுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இவர் போய் அதை தூக்கி நிறுத்துகிற மாதிரி இருக்கும். அப்போ தந்தையினால் பெரிய பிரச்சனைகளையும் தொல்லைகளையும் சந்திப்பார். அதுவே சூரியன் வந்து நல்ல இடத்துல இருந்தது அப்படின்னா தந்தை தான் இவருக்கு எல்லாமே, அவருடைய சொத்து கிடைக்கும், நல்லது நடக்கும், அவர் இல்லாமல் இவரால் இருக்க முடியாது, அவ்வளோ பாசமாக இருப்பார் தந்தை மேலே. இப்படி வந்து ஒரு காரக பாவனாஸ்திங்கும் போது எப்படி வேலை செய்யுது, அதுவே அந்த கிரகம் ஆட்சி உச்சம் பெறும்போது எப்படி வேலை செய்யுது எதிர்மறையா அப்படிங்கிறத இந்த பதிவு மூலிமா நான் தெரிவிச்சிருக்கேன். இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.